சூடான பிரியாணி பிரியாணி சூடான பிரியாணி நம்ம பாய் பிரியாணி வாங்க வாங்க. ராட்டு பிரியாணி இருக்கு, ஆட்டு பிரியாணி இருக்கு, வந்து சாப்பிடுங்கம்மா. சூடா சுவையா இருக்கு, வாங்க. யோட்டி பாசங்குட்டி சமைச்சது ஒன்னு பாய் பிரியாணி. நெய்யூத்தி நேசங்குட்டி சமைச்சது ஒன்னு பாய் பிரியாணி. ஏம்மா கனகா, தண்ணி எல்லாம் ரொப்பி வச்சிட்டியா? அப்புறம் கஸ்டமர் கை கழுவுறதுக்காக நின்றுட்டு இருக்க கூடாது. தோ இங்கே ஃபுல்லாக ரொப்பி வச்சுட்டேன் பாய். குப்பை போடுறதுக்கு சட்டியும் தண்ணி குடிக்கிறதுக்கு கேன்லையும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் பாய். இந்த சைடு ராட்டு பிரியாணி வச்சுருக்கேன் பாய். நல்லா சுட சுட இருக்குது, பார்த்துடுங்க பாய் போட்டு தரும்போது. இந்த சைடு ஆட்டு பிரியாணி, அப்புறம் அங்கே வெங்காய பச்சடி இருக்குது. இங்கே சால்லாம் வச்சுருக்கேன் பாய். பாய் இங்கே பிரெட் அல்வா வச்சுருக்கேன் பாய். கடை முடிச்சு போனதும் கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்ததுன்னா கொஞ்சம் வீட்டுக்கு கொடுத்து விடுங்க பாய். பாய் நம்ம மேயர் இருக்காகல, அவங்க பொண்டாட்டி இந்த டப்பாவை கொடுத்து இதில் ஃபில் பண்ணி வைக்க சொன்னாங்க. ஃபுல்லாக இந்த இதில் அடுக்கு டப்பாவில் எல்லாம் ராட்டு பிரியாணி போட்டு வச்சுருக்கேன் பாய். அவங்க ஃபுல்லாக வருவாங்க போல இருக்குது, கொடுத்து விட்டுருங்க பாய். காசு கொடுத்துட்டாங்க பாய், அங்கே தான் வச்சுருக்கேன். வாங்கம்மா வாங்க, சூடான பாய் பிரியாணி, ராட்டு பிரியாணி இருக்கு, ஆட்டு பிரியாணி இருக்கு, வாங்க வாங்க வந்து சாப்பிட்டு போங்க. அடடே, பிரியாணி சட்டியை தட்டுற சத்தம். பாய் என்ன பாய் இன்னைக்கு ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்க? பாய் நம்ம தெருவே கம கமன்னு இருக்கு, உங்கள் பிரியாணி வாசனை தான். ராட்டு பிரியாணி இருக்குப்பா, ஆட்டு பிரியாணி இருக்கு, எது வேணும்னு சொல்லு போட்டு தரேன். ராட்டு பிரியாணியே எடுத்துக்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி வேறு லெவலில் வந்துருக்கு, எங்கேயும் கிடைக்காது ராட்டு பிரியாணிலாம். சரி பாய், ஒரு ராட்டு பிரியாணி கொடுங்க. அப்புறம் இந்த சால்லாம் இந்த பச்சடி எல்லாம் வேணாம், வெறும் ராட்டு பிரியாணி கொடுங்க. இந்தாப்பா உனக்கு ராட்டு பிரியாணி போட்டுட்டேன், கை அலம்பிட்டு வந்து எடுத்துக்கோ. சரி பாய். செம்ம ருசியாக இருக்கு பாய், வேற லெவலில் செஞ்சுருக்கீங்க. பாய் பிரியாணினா பாய் பிரியாணி தான். சரி தம்பி, சாப்பிட்டதும் கை கழுவிடாத. இங்கே பிரெட் அல்வா வச்சுருக்கேன் பாரு, செம்மையாக இருக்குது, இதையும் கொஞ்சம் டேஸ்ட்டு பாரு. பாய் ஸ்வீட்டா? ஸ்வீட் வேணாம் பாய், ஆல்ரெடி எனக்கு பூச்சி பல் இருக்கு, அதனால அம்மா திட்டுவாங்க. நான் பிரியாணியே சாப்பிட்டுக்கிறேன். பிரியாணிமா பிரியாணி, சூடான சுவையான பிரியாணி. ஆமாண்டா செல்லம், உனக்கு பசிக்குதா? நான் வீட்டுக்கு போய் சமைச்சு உனக்கு ஊட்டுறதுக்குள்ளே உனக்கு பசி தாங்காது. வா இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம். பாப்பா, இந்த பாய் ரொம்ப ஹைஜீனிக்காக தயாரிக்கிறாரு. வீட்டில் நம்ம எப்படி செய்கிறோமோ அப்படி செய்கிறாரு பிரியாணி, அதனால தான் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்குது. பாய் என்னென்ன பிரியாணி வச்சுருக்கீங்க? பிரியாணிக்கு தால்ச்சா இருக்கா அக்கா? இல்லைம்மா, இங்கே சால்னா இருக்குது. இது திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிங்கிறதுனால இங்கே சால்னா தான் கிடைக்கும். அடடே, இங்கே ராட்டு பிரியாணி இருக்குது போல இருக்கு. 2 ப்ரான் பிரியாணி. அம்மா அம்மா, எனக்கு ப்ரான் வேணாம், எனக்கு மட்டன் பிரியாணி வேணும். அப்போது ஒரு மட்டன் பிரியாணி 1/2 பிளேட்டும் ப்ரான் பிரியாணியும் கொடுங்க பாய். பாய் பீசஸ் நிறையா வைங்க பாய். இந்தாங்கம்மா உங்கள் ராட்டு பிரியாணி. ஆண்டி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், பிளேட்டை எங்கே வைக்கணும்? தோ இரு தம்பி, இவங்களுக்கு கொடுத்துட்டு உன் பிளேட்டை எடுக்கிறேன். கொடுப்பா.
எவ்வளோ பே பண்ணணும்? 150 ரூபாப்பா ப்ரான் பிரியாணி. இந்தாங்கக்கா. பாய் அண்ணா, போயிட்டு வரேன். சரி தம்பி, போயிட்டு வா. நாளைக்கும் 11 மணியெல்லாம் பிரியாணி கடையை போட்டுருவேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு வா, சரியா? சரி பாய். டேஸ்டியாக இருக்குக்கா உங்கள் பிரியாணி. பாய் விட்டு பிரியாணினா பிரியாணி தான் இல்லை, எப்படி தான் இந்த கைப்பக்குவம் வருதோ. அம்மா, டேஸ்ட் சூப்பரா இருக்குமா? மட்டன் பிரியாணி வேற லெவல்ல இருக்கு. ஆமாண்டா செல்லம், நாளைக்கு அப்பாவையும் தம்பி பாப்பாவையும் கூப்பிட்டுட்டு வந்து சாப்பிட்லாம். ஐயா, நாளைக்கு பிரியாணி, நாளைக்கு பிரியாணி. வாங்கம்மா வாங்க, பிரியாணி சாப்பிட வாங்க. ஹாய் அக்கா. அம்மா இங்க பார்சல் கட்டிட்டு வர சொன்னாங்க. பார்சல் கட்டிட்டீங்களா? தோ பாப்பா, உனக்காக தான் ரெடியாக இருக்குது. இங்கே பாரு, ரெடியாக கட்டி வச்சுருக்கேன். பாப்பா, சூடா இருக்கு டிஃபன் பாக்ஸ். பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போயிருவல்ல, இல்ல அண்ணன் கொண்டு வரட்டுமா? இல்ல பாய் அண்ணா, நான் எடுத்துட்டு போயிடுவேன். இந்தா பாப்பா, மேயர் வாழை இலை கேட்டாரு, இதையும் எடுத்துட்டு போ பத்திரமா. இந்தாம்மா பாப்பா, இங்க பிரெட் அல்வா இருக்கு, அது கொஞ்சம் டேஸ்ட் பாக்குறியா? சரி பாய். பாய், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த பிரெட் ஹல்வாவை கொஞ்சம் வைங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாய். இலையை அந்த சட்டியில் போட்டுட்டு கையை கழுவுறீங்க. குட்டிமா, நீ வா, கை கழுவு. இங்கே தண்ணி கேன் இருக்கு பாரு, வா தண்ணி குடிச்சுக்கோ. ஸ்வீட் சூப்பரா இருந்துச்சு பாய். பாப்பா, பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போ. பாய், நாங்கள் சாப்பிட்டதுக்கு பில் எவ்வளோ? ஒரு ராட்டு பிரியாணி 150 ரூபா, அரை பிளேட்டு மட்டன் பிரியாணி 50 ரூபாமா. 200 ரூபா கொடுங்க. இந்தாங்க பாய், 200 ரூபாய் இருக்குது இதில். நாங்கள் வரோம் பாய். வாங்கம்மா வாங்கம்மா. ஏம்மா கணக்கா, கடையை சாத்திரலாமா? உச்சி வெயில் மண்டையை பொழக்குது, கொஞ்சம் கூட்டி விட்டுருமாங்க. அச்சச்சோ, இந்த பிள்ளைங்க எவ்வளோ சிந்தி சாப்பிட்டு கிடக்குதுங்க பாருங்க. எறும்பெல்லாம் மொக்கிது. பிள்ளைகளா, சாப்பிடும்போது இந்த மாதிரி சிந்தாமல் சாப்பிடணும் பிள்ளைங்களா. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம சுட்டீஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் நல்ல பிள்ளைங்க தானே. ஃபுட்டை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஹலோ சுட்டீஸ், இந்த வீடியோக்கான கிவ் அவே கொஷின் என்னென்னா, நம்ம பாய் என்ன ஸ்வீட் செஞ்சார், அந்த ஸ்வீட்டோட நேம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க. எங்கள் இமெயிலுக்கு ஆன்சர் பண்ணிவிடுங்க, tinyshow18@gmail.com. செலக்ட் பண்ண 10 சுட்டீஸ்லேருந்து 2 லக்கி வினர்ஸை தேர்ந்தெடுப்போம் சுட்டீஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சுட்டீஸ், பாய்.